கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, யோசுவாவுடைய வாழ்க்கையில் யோசுவாவை எப்படி தேவன் திடப்படுத்தினாரோ அதே போல இந்த நாளில் தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, யோசுவாவை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மோசேயுடைய வேலைக்காரனை போல் மோசேயோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் நடப்பித்த ஒரு தேவனுடைய மனிதன். தன்னுடைய வாலிப நாட்களில் தேவனுடைய கூடாரத்திலேயே நாட்களை செலவிட்டவன். இப்படி தேவனோடு கூட நெருங்கி ஜீவித்தபடியினால் மோசேக்கு அடுத்தபடியாக தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்திருந்தார். யோசுவாவை தெரிந்தெடுத்திருந்தாலும் மோசேயை போன்ற தலைவன் அல்ல யோசுவா. யோசுவா ஜனங்கள் மத்தியில் எல்லாரும் நினைக்கிறது, ஜனங்களுக்கு இருந்த காரியம் மோசேயின் வேலைக்காரன், மோசேக்கு உதவி செய்கிறவன் என்று சொல்லிதான் ஜனங்கள் அவனை அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனபடினால்தான் அநேக இடங்களில் அவன் தைரியம் இல்லாதவனாய் காணப்பட்டான். இருந்த யோசுவாவை தேவன் தைரியப்படுத்தினார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். அநேக இடங்களில் 6வது வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று ஆரம்பத்திலேயே அவனை தைரியப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் தைரியம் திடம் இல்லாதபடினால் மறுபடியும் 9வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை திடப்படுத்துகிற கர்த்தர், நம்மை தைரியப்படுத்துகிற கர்த்தர். அநேக நேரங்களில் நம்முடைய தேவன் யார் என்று நாம் அறிந்திருந்தும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நாம் அறிந்திருந்தும், அநேக நேரங்களில் நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள் வழியாய் நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நாம் அபியாசப்படுத்த முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மோசே தேவனுடைய சமூகத்தில் உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்கும்போது தேவன் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் நீ காணப்படுகிறாயோ அதை சரி கட்டுகிறவராக நான் காணப்படுகிறேன், இருக்கிறவராகவே காணப்படுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பணத்தேவைகள் காணப்பட்டால் அவைகளை நிவர்த்தி செய்கிறவராக நான் காணப்படுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் வியாதியாக இருந்தால் வியாதியை குணமாக்குகிறவராக நான் காணப்படுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை நிவர்த்தி செய்ய வல்லமுள்ளவராக நான் காணப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் கடந்து வந்திருந்தாலும் எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எல்லா காரியத்திலும் நமக்கோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் போதுமானவர்.
அப்படினால தைரியத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் செய்யும் அதிசயங்களையும் தேவன் செய்யும் அற்புதங்களையும் பார்த்து அதை குறித்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், அதை பார்த்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். எனக்கு மாந்துடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வனாந்திரத்தில் புறப்படும் போது முன்பாக செங்கடல், பின்பாக எகிப்தியர் விரட்டி கொண்டு அவர்களை பிடிக்கும்படியாக வரும்போது மிகவும் நெருக்கப்பட்டார்கள். என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கி நின்ற வேளையில தேவன் செங்கடலை திறந்து வழியை உண்டு பண்ணினார். அதுபோல முன்பாக அடைக்கப்பட்ட சூழ்நிலை, பின்பாகவும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, எப்பக்கமும் நெருக்கப்பட்டு ஒரு 4 சுவர்களுக்குள்ளாக அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதை போல காணப்பட்டாலும் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எரிகோ கோட்டையை உடைத்து அதன் வழியாய் அதை முதலி படிக்கற்களாய் மாற்றி எப்படி எரியோ கோட்டையை பிடிக்க தேவன் ஜனங்களுக்கு உதவி செய்தாரோ அதே போல எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி, எல்லா காரியத்தையும் உடைத்து நொறுக்கி அற்புதங்களை செய்ய நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். வேதனைகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், வியாதியின் கொடுமைகள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். ஏனென்றால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அதிகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி அநேக துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். தேவனை தேடுவதனால் நமக்கு கஷ்டங்கள் வருவதில்லை, தேவனை தேடுவதனால் நம்மளுக்கு பாடுகள் வருவது இல்லை என்று அல்ல. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகத்தின் ஜனங்களுக்கு எப்படி பாடுகள் நேர்கிறதோ, உலகத்தின் ஜனங்களுக்கு எப்படி கஷ்டங்கள் வருகிறதோ, அதே போல நெருக்கங்களும் பாடுகளும் வேதனைகளும் போராட்டங்களும் நோய்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும். ஆனால் இவைகள் ஒன்று நம்மை மேற்கொள்வதில்லை. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு முன்பாக கடந்து செல்ல நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்படி தாவீது கடந்து செல்லும் போது ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் சிங்கம் வராமல் இருக்கவில்லை. தனியாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவன் தேவனை துதித்து பாடிக்கொண்டுதான் இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் சிங்கம் வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் கரடி வந்தது. அவைகள் வந்தபடியினால்தான் அவைகளை எப்படி முறியடித்தானோ அதே போல கோலியாத்தை முறியடிக்கும்படியான ஒரு தைரியம் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட வருகின்ற எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா பாடுகள் எல்லாவற்றையும் கடந்து செல்லும்படியான கிருபை தேவன் கட்டளையிடுவார். நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். தைரியமாய் திடமாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். பலங்கொண்டு திடமனதாக இருப்போம். திகையாமல் கலங்காமல் இருப்போம். நம் போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. வேதனைகள், வியாகுலங்கள், கஷ்டங்கள், நோய்கள், மரண கட்டுகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் நாங்கள் பயந்து போகிறோம், நாங்கள் வேதனையோடு காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எல்லாவற்றிலும் போதுமானவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய இருதயம் அது சற்று திடனற்று போகிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்துங்க, எங்களை திடப்படுத்துங்க. உம்முக்கு முன்பாக நிற்கும்படியாய் எங்களை தைரியப்படுத்துங்கப்பா. எப்படி யோசுவாவை தைரியப்படுத்தினீரோ, எப்படி நடத்தினீரோ அதே போல என் தேவன் நடத்துங்கப்பா. மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருக்கிறேன் என்று சொல்லி எப்படி அவனை தைரியப்படுத்தினீரோ அப்படி என் தேவன் எங்களை தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உம்முக்காய் ஓட உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஊழியங்களில் அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறோம். ஆண்டவரே, என் தேவன் பொறுப்படுங்க. வேலை செய்கிற இடங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும்ப்பா. ஆண்டவருக்கு எல்லா கண்ணீர்கள், வேதனைகள்,
துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, பொறுப்படுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வியாதியின் கொடுமையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வியாதியின் கொடுமைகளை இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உடைத்து நொறுக்கி போடுகிறோம்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய நாமத்தை அவன் அறிந்தபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, என் தேவன் எங்களை முழுவதுமாய் பொறுப்படுங்கப்பா. உம்முடைய நாமம் சர்வத்தையும் ஆண்டவரே செய்ய வல்லதப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்ல 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 ஆண்டவரே எங்களுடைய வேதனைகள் நீங்கும். ஆண்டவரே, என்னுடைய பாடுகள் நீங்கும்ப்பா. என்னுடைய தேவைகள் எல்லாம் என் தேவன் சந்தித்து ஆண்டவரே அற்புதங்களை காண செய்கிறபடினாலும் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும். என்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.